Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் Dante's Paradiso, Canto 21, Sphere, Saturn the Seventh. This is a prescribed syllabi in the paper Comparative Literature and Classics in Translation. Before getting into the class, a kind request, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. Dante Alighieri was born in the year 1265 and he died on September 14, 1321. So he was widely known as Dante. இவரை வந்து பொதுவா Dante, full name விட Danteன்ற நேம்ல தான் அறியப்படுறாரு. He was an Italian poet, writer and philosopher. His Divine Comedy, originally called, இவரோட அந்த பெஸ்ட் புக் இன்னைக்கு நம்ம படிக்கிறதே ஒரு எக்ஸப்ட் ஃப்ரம் டிவைன் காமெடி தான். டிவைன் காமெடியுள்ள ஒரு பார்ட் தான் நம்ம படிக்கிறோம். Originally called Commedia and later Christian Divina by Giovanni Boccaccio. So முதல் வந்து டிவைன் காமெடி அப்படின்னு இதை டிவைன் காமெடின்ற நேம்ல தான் இது அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் காமெடியான்ற நேம் கொடுத்தாங்க. அப்புறம் கியோவனி பொக்கேஷியா இதை டிவினா அப்படின்னு அழைச்சார். இட்ஸ் வைட்லி கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயம்ஸ் ஆஃப் த மிடில் ஏஜஸ்ல, அதாவது இந்த 14th century டைம்ல வந்து ரொம்ப முக்கியமான யூரோப்பியன் ஒர்க்கா அது பார்க்கப்படுது. அண்ட் த கிரேட்டஸ்ட் லிட்டரரி ஒர்க் in the Italian language. Italian languageல இது ஒரு ரொம்ப பெரிய ஒர்க்கா பார்க்கப்படுது. Introduction to Divine Comedy. ஸோ இது வந்து ஒரு எக்ஸப்ட்னு சொல்லிட்டேன், ஒரு பார்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறது. பாரடைசோ வந்து ஒரே ஒரு கேண்டோ மட்டும்தான். ஸோ நம்ம இந்த போயம் பத்தி ஒரு ஜெனரல் ஐடியாவோட நம்ம டாபிக் உள்ள போகலாம். The Divine Comedy is a long poem written by the Italian writer Dante Alighieri in the early 1300s. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. It tells the story of Dante's spiritual journey through 3 places. இந்த கதையில என்ன இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஒரு ஆன்மீக பயணம் தான். தாந்தே அப்படி தன்னையே அவர் முன்னிறுத்துறாரு. ஸ்பீக்கரே ஒரு இமேஜினரியா ஒரு பயணம் மேற்கொள்றாரு, ஒரு கற்பனையான ஒரு ஆன்மீக பயணம். எங்க போறாரு? ஹெல்க்கு போறாரு. ஹெல்ல எப்படி சொல்றாங்க, அந்த புக்ல எப்படி ஹெல் வந்து அழைக்கப்படுதுன்னா இன்ஃபர்னோ அப்படின்னு அழைக்கப்படுது. பர்கேட்டோரியோ அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து ஹெவன், பாரடைசோ. நம்ம பாரடைசோல இருந்து தான் ஒரு பார்ட் பார்க்க போறோம். இப்படி 3 பிரிவா, ஃபர்ஸ்ட் டிவைன் காமெடியை 3 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. நாம 3rd பார்ட்ல ஒரு கேண்டோ தான் படிக்க போறோம். ரைட்? இன் ஈச் பார்ட் Dante meets souls who teach him lessons about sin, forgiveness and divine love. ஸோ ஒவ்வொரு பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஸ் பார்ப்பாரு. ஓகே, ஆன்மாக்களை சந்திக்கிறாரு. அந்த ஆன்மாக்கள் அவருக்கு நிறைய பாடங்களை சொல்லி தருது. எதை பத்தி எல்லாம்? சின் பத்தி, ஃபர்கிவ்னஸ் பத்தி, டிவைன் லவ் பத்தி. சின்னா தெரியும் இல்லையா, பாவம். ஃபர்கிவ்னஸ்னா பாவம், மன்னிப்பு. அடுத்தது டிவைன் லவ், கடவுளோட அந்த அன்பு, அந்த தூய அன்பை பத்தியும் பேசுது. இன் பாரடைசோ Dante travels through the different levels of heaven guided by Beatrice, a woman who represents divine wisdom and love. பாரடைசோ நம்ம படிக்க போறது இந்த 3rd பார்ட் தான். பாரடைசோ தான் படிக்க போறோம். பாரடைசோ. Dante travels through the different levels of heaven. நம்ம பாரடைசோல வந்து ஹெவன்ல தான் அவர் டிராவல் பண்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் 2 வந்து இன்ஃபர்னோ ஹெல்லையும் பர்கேட்டரியிலையும் டிராவல் பண்றாரு. 3rd வந்து நாம படிக்க போற பாரடைசோல அவர் வந்து ஹெவன்ல தான் டிராவல் பண்றாரு. ஓகே, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஹெவன்ல அவர் டிராவல் பண்றாரு. கைடட் பை பியாட்ரிஸ், a woman who represents divine wisdom and love. அவர் கூட டிராவல் பண்ற கம்பானியன் வந்து ஒரு விமன், அவங்க பேர் வந்து பியாட்ரிஸ். அவங்க வந்து டிவைன் விஸ்டமையும் லவ்வையும் சிம்பலைஸ் பண்றாங்க. அதாவது டிவைன்னா தெரியும் இல்லையா, ஒரு மாதிரி காட்லி விஸ்டமும் அன்பும் உள்ள ஒரு பெண் தான் பியாட்ரிஸ். அவங்க தான் அவரை கைட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இன் திஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி Dante reaches the 7th heaven. இந்த நம்ம படிக்க போற இந்த பர்டிகுலர் பார்ட்ல 7th heaven அவர் ரீச் பண்றாரு. இந்த டைட்டிலே உங்களுக்கு இருக்கும் பாருங்க, Saturn the 7th போட்டுருக்கோம். Sphere Saturn the 7th தான் இருக்கும். ஓகே, ஸோ he reaches the 7th heaven where he meets holy souls. அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல வந்து அவர் பார்க்குற சோல்ஸ் எல்லாம், ஆன்மாக்கள்லாம் ஹோலி சோல்ஸ், இந்த செயின்ஸ் மாதிரி இருப்பாங்களே, புனிதர்களோட அந்த ஆன்மாக்களை அவர் சந்திக்கிறாரு. and learns about the greatness and mystery of God. கடவுளோட அற்புதத்தையும் கடவுளோட மிஸ்ட்ரி, மர்மத்தையும் பத்தி அறிஞ்சுக்க முயற்சி பண்றார். Beatrice warning and the 7th heaven. Dante turns to look at Beatrice as guide. அவருக்கு கைட் பண்ணி கூப்பிட்டு போறது பியாட்ரிஸ் தான். பியாட்ரிஸை திரும்பி பார்க்கிறார். அப்படிதான் ஆரம்பிக்கும்.
பட் ஷீ இஸ் நாட் ஸ்மைலிங். ஆனா அவங்க என்ன அவரை பார்த்து ஸ்மைல் பண்ண மாட்றாங்க. ஷீ எக்ஸ்பிளைன்ஸ் why. ஏன் ஸ்மைல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இஃப் ஷீ ஸ்மைல் தாந்தேஸ் ஹியூமன் பாடி வுட் பி டிஸ்ட்ராய்ட். நான் சிரிச்சேனா, நான் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணேன்னா உங்களோட ஹியூமன் பாடி அழிஞ்சிரும்னு சொல்றாங்க. தே ஆர் நவ் so high in heaven that his mortal senses cannot handle the light of God's love shining through her. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹெவன்ல ஒரு ஹையான ஒரு பிளேஸ்ல இருக்கோம். இந்த இடத்துல உங்க மார்டல் சென்சஸ், அதாவது அவர் வந்து உடம்போடே போற மாதிரி தான் கதை சொல்லப்பட்டது. இந்த இந்த நான் ஃபுல் போம் எல்லாம் ரீட் பண்ணல. ஸோ இதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ மார்டல் சென்சஸோட நீங்க இருக்கீங்க, அதாவது டிவைன் சென்சஸ் இல்ல, அவருக்கு வந்து சாதாரண மனிதனோட சென்சஸோட தான் அவர் வந்து பியாட்ரிஸ் ஹெல்ப்போட போயிருக்கிறார் போல இருக்கு. ஸோ ஹிஸ் மார்டல் சென்சஸ் எல்லாமே எப்படி இருக்கு? மார்டல்னா அழியக்கூடிய உணர்வுகள் தான், அதாவது மனிதனோட உணர்வுகளோட தான் அவர் போயிருக்கிறாரு. இட் கெனாட் ஹேண்டில் த லைட் ஆஃப் காட்ஸ் லவ் ஷைனிங் த்ரூ தன்றாங்க. அவங்க வந்து காடோட லைட் என் மூலமா ஷைன் ஆயிட்டு இருக்கு, இதை உன்னோட மார்டல் சென்சஸால தாங்க முடியாது. நான் ஸ்மைல் பண்ணேன்னா உன்னோட சென்சஸ் அதை தாங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பியாட்ரிஸ் டெல்ஸ் தாந்தே that they are now in the seventh heaven. நம்ம செவன்த் ஹெவனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த ஸ்பியர் ஆஃப் சாட்டன். அந்த செவன்த் ஹெவனுக்கு என்ன பேருனா ஸ்பியர் ஆஃப் சாட்டன், த செவன்த் ஹெவன். ஓகே, விச் இஸ் நோன் as the heaven of the contemplatives, souls who spent their lives in quiet meditations and prayer. இந்த பர்டிகுலரான பிளேஸ்ல இந்த செவன்த் ஹெவன்ல என்ன மாதிரி சோல்ஸ் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, கான்டெம்ப்ளேட்டிவ்ஸ், அதிகமா திங்க் பண்றாங்க, அதாவது மெடிடேட் பண்றவங்க, அடுத்ததா ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்களே அந்த மாதிரி சோல்ஸ், மனிதனா இருந்தப்போ அதிகமா மெடிடேட் பண்றவங்களோட சோல்ஸ் தான் இங்க இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் டைரக்ட்லி, பியாட்ரிஸ் டெல்ஸ் தாந்தே டு லுக் அட் ஹர் ஐஸ் டு see what comes next. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீ நேரடியா சோல்ஸை பார்க்காத, ஏன் கண் வழியா தெரியுது அந்த பிரதிபிம்பம் இருக்கும் இல்லையா, அது மூலமா பாரு, உன்னால தாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த சோல்ஸை நீ நேரடியா பார்க்காதன்னு சொல்றாங்க. அடுத்து யார் வர்றதுன்றத ஏன் கண் மூலமா பாருன்னு சொல்றாங்க. The golden ladder and the souls of Saturn. When Dante looks into Beatrice's eyes, he sees a new vision. அவர் வந்து தாந்தே வந்து பியாட்ரிஸ் கண்கள் வழியா பாக்குறாரு. அப்போ இன்னொரு விஷன் வந்து பாக்குறாரு. A peaceful land and a golden ladder stretching far into the sky. அதாவது ஸ்கைல வந்து ஒரு கோல்டன் லேடர்னா தெரியும்ல, ஏணி, ஒரு தங்க ஏணி இருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லேண்ட்ல. திஸ் லேடர் இஸ் so tall that he cannot see where it ends. அந்த அவளோட பார்வை வழியாவே தான் அவர் எல்லாருமே பாக்குறாரு. அந்த லேடர் வந்து ரொம்ப டாலா இருக்கு, அவரால் என்ன பார்க்க முடியல, அது எங்க முடியுது, அதோட முடி எங்க, அதாவது அதோட எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது எதுவுமே தெரியல. சோல்ஸ் ஆர் கிளைம்பிங் டவுன் திஸ் லேடர் ஃப்ரம் ஹை பிளேசஸ் இன் ஹெவன். எங்க மேல் அதோட முடி வந்து எங்க பிகினிங் பிளேஸ் எதுன்னே அவங்களுக்கு தெரியல. அது ஹெவன்ல ஹையர் பிளேசஸ்ல இருந்து அது வந்துட்டு இருக்கு. அது மூலமா சோல்ஸ் வந்து இறங்கி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, தீஸ் ஹோலி சோல்ஸ் ஆர் ஷைனிங் பிரைட்லி. இந்த செவன்த் ஹெவனுக்கு வந்துட்டு இருக்காங்க. தீஸ் ஹோலி சோல்ஸ் ஆர் ஷைனிங் பிரைட்லி. இந்த ஹோலி சோல்ஸ் எல்லாம், இந்த சோல்ஸ் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ரொம்ப வந்து ப்ரே பண்ணிட்டே இருக்கக்கூடிய சோல்ஸ், இதெல்லாம் பயங்கர பிரைட்டா இருக்கான். Dante compares their movements to jackdaws, a type of bird flying together in the sky. அவங்களோட மூமெண்ட்ஸை வந்து ஒரு பறவையோட அவர் கம்பேர் பண்றாரு. They seem joyful and full of purpose. அந்த சோல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா பறவைகள் மாதிரி இறங்கி வந்துட்டு இருக்காங்களாம். A soul approaches Dante. இதுதான் அடுத்த பேராகிராஃப். One of the souls comes very close to Dante. அப்ப அந்த கண்வழியாவே பாக்குறப்போ ஒரு சோல் வந்து அவரை நெருங்கி வருது. It shines so brightly that Dante feels the soul must want to speak. அது பக்கத்துல வர வர ரொம்ப பிரைட்டா தெரியுது. அப்ப தாந்தே என்ன ஃபீல் பண்றாருன்னா, அந்த சோல்க்கு என் கூட ஏதோ பேசணும்னு தோணுதுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. பட் he knows he must wait for பியாட்ரிஸ் டு கிவ் பெர்மிஷன். ஆனா அவர் வாய் திறக்கல. ஏன்னா அவரு பியாட்ரிஸ் பெர்மிஷன் கொடுத்தா, அந்த கைடோட பெர்மிஷன் இல்லாம அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. பியாட்ரிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிஸ் தாட்ஸ் கிவ்ஸ் a small sign and Dante is able to speak. பியாட்ரிஸ்க்கு அவரோட எண்ண ஓட்டம் புரிஞ்சு அவங்க வந்து சைன் பண்றாங்க, பேசுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தாந்தே வந்து பேசுறாரு. He asked 2 questions. அந்த சோல் பார்த்து அவர் 2 கொஸ்டின் கேட்கிறாரு. Why has the soul
come close to him. Why is this part of heaven so quiet unlike the others where music fills the air? இதுதான் அவரோட 2 கொஸ்டின். ஏன் இந்த சோல் என் பக்கத்துல வருதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஏன் ஹெவனோட இந்த பார்ட் ரொம்ப அமைதியா இருக்கு, மற்ற பார்ட்டுக்கெல்லாம் போனப்போ ஒரு காற்றுல வந்து ஒரு இனிமையான நாதம் கேட்டது, ஒரு மியூசிக் இருந்தது, ஆனா இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு ஏன்னு சொல்லி கேட்கிறாரு. The soul's response. அப்ப சோல் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆன்சர் சொல்லுது. The soul's answers the second question first. Soul வந்து first second questionக்கு தான் first answer பண்ணுது. He explains that this heaven is silent because the music would be too powerful for Dante's human ears. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த heaven இந்த பார்ட் வந்து ரொம்ப சைலண்டா இருக்கு. ஏன்னா மியூசிக் வந்து இருக்குது, உன் காதுக்கு தான் கேட்கல. உன்னோட மனிதன் அதாவது நீ வந்து ஒரு மார்டல், உன்னோட சென்சஸ்க்கு இது கேட்கல. ஆனா இங்க மியூசிக் இருக்கு, இது ரொம்ப பவர்ஃபுல்லான மியூசிக், இதை உன் காதுகள் தாங்காது, அதனால உன் காதுகளுக்கு கேட்காதுன்னு சொல்லுது. The joy of the souls is too great to be expressed in sound that Dante can hear. சோலோட அந்த ஜாய் வந்து ரொம்ப ஹாப்பியா அவங்க வந்து தங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, தென் த சோல் ஆன்சர்ஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சோல் ஆன்சர் பண்ணுது. He says that he came down the ladder just to meet Dante. நான் ஒன்ன பார்க்கத்தான் வந்தேன். எதுக்காக என் பக்கத்துல வந்தேன்னு கேட்டார்ல, ஒன்ன பார்க்கத்தான் வந்தேன்னு சொல்றாரு. But he makes it clear, not because he is more special than the others. He is simply following God's will. When God says go, he obeys. உடனே தாந்திக்கு புரியல, என்ன பார்க்க வந்தியான்னு பாக்குறப்போ அப்போ இன்னும் கிளியரா அவர் ஆன்சர் சொல்றாரு. நீ ரொம்ப ஸ்பெஷல் நாளையெல்லாம் உன்கிட்ட வரல, கடவுள் என்ன உன்னை மீட் பண்ண சொன்னாரு, அதனால வந்தேன், நான் காட் என்ன சொன்னாரோ அதை தான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. Dante's deeper question and the soul's bright reply. Dante understands that the soul follows God's will, but he still wonders why this soul and not another. Before he can even finish thinking this question, the soul starts spinning fast and even becomes even brighter. அடுத்து வந்து தாந்தே வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்ப சோல் வந்து காட் என்ன சொல்றாரோ அதை தான் கேக்குதுன்னு. அப்போ அவருக்கு இன்னொரு ஆச்சரியம், ஏன் இந்த சோல், ஏன் வேற சோல் எதுவும் வரல, ஏன் இந்த சோல் பர்டிகுலர் சோல் ஏன் என்கிட்ட வரணும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின். இவர் நினைக்கிறதுக்குள்ள சோலுக்கு வந்து அந்த ஆன்சர் இவர் என்ன நினைக்கிறாருன்னு புரிஞ்சுட்டு அப்படியே ஸ்பின் ஆகுது, சுத்துது, ரொம்ப பிரைட்டா தெரியுது அந்த சோல். The soul tells Dante some things cannot be explained. Human minds cannot fully understand God's reasons. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, இப்ப உனக்கு எல்லா விஷயமும் புரிய வைக்க முடியாது, எல்லா ஹியூமன் மைண்ட்ஸ்க்கும் கடவுளோட எல்லா ரீசன்ஸும் உனக்குலாம் தெரியணும்னு அவசியமும் கிடையாது. ஹியூமன் மைண்ட்ஸ்க்கு எல்லா காடோட ரீசன்ஸ் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. தாந்தே மஸ்ட் அக்செப்ட் தட் சம் ஆன்சர்ஸ் பிலாங் ஒன்லி டு காட். சில ஆன்சர்ஸ் காடுக்கு மட்டுமே சொந்தமானது, அது உனக்கு தெரியக்கூடாது, தெரியவும் வேண்டாம். அண்ட் யூ ஷுட் ரிமைண்ட் பீப்புள் ஆஃப் திஸ் ட்ரூத் வென் ஹி ரிட்டர்ன்ஸ் டு எர்த். இதை வந்து நீ மற்ற மனிதர்களுக்கும் சொல்லணும். எல்லா விஷயமும், எல்லா மிஸ்ட்ரி, எல்லா மர்மங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்கன்ற விஷயத்த நீ மனிதர்களுக்கு சொல்லணும்னு சொல்றாரு. The soul reveals his identity as Sir Peter Damian. Okay, Dante feels humbled by the soul's strong words and respectfully asks who he is. இந்த ஆன்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு தாந்தேக்கு, ரொம்ப ஹம்பிள் ஆயிட்டாரு. ஓகே, மனுஷன் வந்து எவ்வளவு அற்பமானவன்றதெல்லாம் ஹம்பிளா ஃபீல் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, சோல் பார்த்து நீங்க யாரு, நீங்க யாரு, அதாவது உயிரோடு இருக்கப்ப நீங்க யாரு, இப்ப எப்படி சோல் இவ்வளவு பெரிய பிரைட்டர் சோலா இருக்கீங்க, யாருன்னு கேக்குறாரு தாந்தே. The soul says he once lived in a place called Catria at the monastery of Santa Croce di Font Avellana. ஓகே, இந்த இடத்துல நான் வாழ்ந்த ஒரு பிரீஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, மொனாஸ்ட்ரியில ஒரு ஒரு மடம்னு சொல்லுவாங்களே, சன்னியாசர் மடம், அங்க வந்து நான் வாழ்ந்தேன்னு சொல்றாரு. There he lived a simple life, eating only vegetables cooked in olive oil and spent his days in quiet prayer. நான் அங்க வாழ்ந்தப்ப ரொம்ப சிம்பிள் லைஃப் வாழ்ந்தேன், வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன், ஆலிவ் ஆயில்ல குக் பண்ண வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன், என்னோட லைஃப் ஃபுல்லா பிரேயர்லயே முடிஞ்சதுன்னு சொல்றாரு. The soul says that the monastery once produced many good holy men, but now it has lost its goodness. அடுத்த சோல் என்ன சொல்றதுன்னா, இந்த மொனாஸ்ட்ரியில நிறைய குட் ஹோலி men வந்து ப்ரொடியூஸ் பண்ணது, மொனாஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்ல மொனாஸ்ட்ரியா இருந்தது, ஆனா இப்போ அதோட குட்னஸ் எல்லாம் போயிடுச்சு. தென் ஹி ரிவீல்ஸ் ஹிஸ் நேம் அஸ் சர் பீட்டர் டாமியன். அங்க இருந்தப்போ என்னோட பேர் வந்து சர் பீட்டர் டாமியன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மிடில் ஏஜஸ் டைம்ல வந்து இதெல்லாம் மொனாஸ்ட்ரி எல்லாம் என்ன ஆகுது, பொல்யூட் ஆயிருக்கு,
பணம் மெட்டீரியல் அந்த இதுல வந்து நம்ம கரப்ஷன் பொல்யூஷன் இது எல்லாமே அதிகமா மனாஸ்ட்ரஸ்குள்ள வந்துருச்சு. அதுதான் இங்க வந்து இன்டைரக்டா என்ன பண்றாரு தாந்தே சொல்றாரு. ஒரு it is just a reminder of the corruption in monasteries. Okay, a warning against church corruption. So இங்கே ஒரு church corruptionக்கு ஒரு warning தான் அவர் கொடுக்குறாரு. So Peter Damian tells Dante more about his life. இன்னமும் அவர் சொல்றாரு, he was first known as Peter the Sinner. நான் ஆரம்பத்துல ஒரு சின்னரா தான் இருந்தேன், Peter the Sinner தான் கூப்பிடுவாங்க. But he became a cardinal, a high leader in the church, even though he did not seek power. ஆனா சாதாரண மனுஷனா இருந்த நான் ஒரு பெரிய பதவிக்கு போனேன். He then criticizes how the church has changed. அப்படி இருந்து நான் வந்து ரொம்ப சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கப்புறம் அமைதியா வாழ்ந்து நான் வந்து ரொம்ப ஹம்பிளான ஒரு சோலா மாறிட்டேன். அதாவது ரொம்ப பவர்ஃபுல், அதாவது என்னோட லைஃபை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா கொண்டு போனேன். நிறைய ப்ரேயர்ஸ் மெடிடேஷன் இருந்ததுனால இப்போ ஒரு பவர்ஃபுல் சோல் ஆயிட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து சர்ச் ரொம்ப மாறிடுச்சுன்னு சொல்றாரு. He says the early popes were humble and lived simply like Saint Paul. நான் வாழ்ந்த காலத்துல எல்லாம் போப்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன மாதிரி தான் சிம்பிள் லைஃப் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஹூ வாக்ட் பேர் ஃபுட்ல நம்ம ஊர்ல நடக்கிறது வேற, அந்த ஊர்ல எல்லாம் பேர் ஃபுட்ல நடக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாதிரி நடந்தோம்னு சொல்றாரு. பட் நவ் ஹி சேஸ் போப்ஸ் ஹாவ் பிகம் ப்ரவுட் அண்ட் ரிச். ஆனா இந்த காலகட்டத்தில் அதாவது அந்த 14th century ஒட்டி கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஆக்சுவலி ஹிஸ் எய்ம் இஸ் டு கிரிட்டிசைஸ் அண்ட் கரெக்ட் த சர்ச். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து சர்ச் ரொம்ப ப்ரௌடாகவும் அந்த கிளர்ஜிமென் எல்லாம் ப்ரௌடா ரிச்சா இருக்காங்க. தே ஆர் சோ வெயிட் டவுன் வித் பவர் அண்ட் வெல்த் தட் தே நீட் ஹெல்ப் ஜஸ்ட் டு மூவ். அவங்க வந்து நிறைய பவரோட நிறைய வெல்த்தோட இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணணும்னாலே அவங்களுக்கு ஹெல்ப் வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து என்ன இருக்கு, பவர் இருக்கு, வெயிட் போட்டிருக்கும் உடம்பு, அவங்கள ஒருத்தர் பிடிச்சு கூப்பிட்டு போற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்களோட மனசு உடம்பு எல்லாமே திமிரால் ஆயிருக்குது. இட் இஸ் வெயிட் டவுன் வித் பவர் அண்ட் வெல்த். அதிகாரமும் அந்த செல்வமும் அவங்கள என்ன இருக்கு, அப்படியே அவங்கள ரொம்ப மமதையை உருவாக்கி இருக்கு மனசுக்குள்ள. அதனால அவங்க ரொம்ப திமிரா நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி இங்கே கிரிட்டிசைஸ் பண்றாரு. The voices of the blessed souls. After Peter finishes speaking, many other souls gather around. They shine with bright light and cry out in agreement with his words. அவர் பேசி முடிச்சோன்னு நிறைய சோல்ஸ் அவர் பக்கத்துல வந்து அவரோட பேச்சை வந்து அக்ரி பண்ற மாதிரி எல்லாமே என்ன பண்ணுது, கிரை பண்ணு, அந்த லைட்டை வந்து இன்னும் பிரைட்டா காமிக்குது. ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான் மற்ற சோல்ஸும் சொல்லுதான். Their combined voices are so powerful and beautiful that Dante falls on the ground overwhelmed. அப்ப எல்லாரோட வாய்ஸும் கேக்குது அவருக்கு. எல்லாம் ஆமா ஆமா இப்ப வந்து சர்ச் வந்து கரப்ட் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்ற அந்த வாய்ஸ் கேக்குது. அது ரொம்ப பவர்ஃபுல்லாவும் பியூட்டிஃபுல்லாவும் அந்த வார்த்தைகள் விழுதுதான். தாந்தேயால அந்த பவரை தாங்க முடியாம அவர் மயங்கி விழுந்துட்டார். This shows just how strong the unholy the spirits are in this high level of heaven. அப்போ அவருக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் ஹெவனுக்கு அந்த சோல்ஸ் வந்திருக்கு. அவங்க எல்லாம் வந்து அந்த ப்ரேயர்னால அந்த பெரிய லெவலை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்பவே ஹை லெவல்ல இருக்காங்க, ஸ்ட்ராங்கான ஹோலி ஸ்பிரிட்ஸா இருக்காங்கன்னு சொல்றாரு. அண்ட் ஹவு டிஃப்ரெண்ட் இட் இஸ் ஃப்ரம் எனிதிங் ஆன் எர்த். அதே மாதிரி மனிதர்கள்ல இருந்து அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவங்கன்னு சொல்றாரு. Final thoughts. In this scene from Paradiso, Dante learns that not everything can be understood by human reason. Okay, so இந்த பார்ட் ஆஃப் சீன்ல இருந்து தாந்தே என்ன தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயத்தையும் மனுஷனோட மூளைக்கு வந்து புரியாது. கடவுளோட மிகப்பெரிய விஷயங்கள்லாம் மனுஷனுக்கு அறிவுக்கு எட்டாததுன்னு சொல்றார். He also sees how true holiness is found in humility and obedience to God. அதாவது ஹோலினஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஹியூமிலிட்டிலையும் obedience to Godலையும் தான் இருக்கு. அதுலதான் நம்ம ஹோலினஸை ரீச் பண்ண முடியும், அட்டைன் பண்ண முடியும்னு சொல்றாரு. நம்ம ஹோலியா மாறணும், ஹோலி ஸ்பிரிட்டா மாறணும்னா நம்மளுக்குள்ள ஹியூமிலிட்டி இருக்கணும், ஒரு பவ்யம் இருக்கணும், அடக்கம் இருக்கணும், obedience to God இருக்கணும் அப்படிங்கிறார். The golden ladder, the silent heaven and the glowing souls all show that God's world is full of beauty and mystery. So golden ladder பத்தி அவர் சொல்லியிருக்கிறது, அமைதியான அந்த heaven, அப்புறம் glowing souls, அந்த அப்படி மின்ற அந்த ஆன்மாக்கள், இது எல்லாம் வந்து அவருக்கு என்ன காமிக்குது அப்படின்னு சொன்னா காடோட உலகம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மர்மமான ஒரு விஷயம்னு வெளிக்காட்டுது. Through St. Peter Damian,
Dante is reminded of the dangers of pride, especially in the church, and the importance of living a humble, faithful life. ஸோ இந்த கதை மூலமா செயின்ட் பீட்டர் டேமியன் மூலமா தாந்தேக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா அகம்பாவம். இப்போ அதுல முக்கியமா சர்ச்ல இந்த அகம்பாவம் கொள்றது, மெட்டீரியல்ல இன்பம் கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லதே கிடையாது. அதே மாதிரி ஹம்பிள் ஃபெய்த்ஃபுல் லைஃப் லீட் பண்ணாதான் கடவுளுக்கு பிரியமானவனா இருக்க முடியும்ன்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. கன்க்ளூஷன். The encounter with St. Peter Damian in the seventh heaven teaches Dante several important lessons. So, seventh heavenல இதுதான் வந்து தாந்தையோட என்கவுண்டர். யார் கூட? ஒரு சோலோட. அந்த சோல் பேர் என்ன? செயின்ட் பீட்டர் டாமியன். இது அவருக்கு நிறைய பாடங்களை தருது. He learns that true spiritual greatness comes from humble obedience to God's will. அப்போ ஒரு உண்மையான ஸ்பிரிச்சுவல் கிரேட்னஸ், ஆன்மாவோட அந்த கிரேட்னஸ்ங்கிறது எப்ப வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஹம்பிள் ஒபீடியன்ஸ் டு காட்ஸ் வில். கடவுளோட அந்த வில்லுக்கு, கடவுளோட ஆசைக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒபீடியண்டா இருக்கணும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணும். நாட் ஃப்ரம் பர்சனல் ஆம்பிஷன் ஆர் வேர்ல்ட்லி பவர். இந்த உலக ஆசையோ இல்லைன்னா ஆம்பிஷனோ உலகத்தின் மேல உள்ள பற்றோ நம்மள என்ன பண்ணாது? ஸ்பிரிச்சுவல் கிரேட்னஸ் நமக்கு கொடுக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஹம்பிளா இருக்கணும். காடோட வில்ல ஒபீடியண்டா ஏத்து நடந்தாதான் நம்மளுக்கு வந்து காடோட இது கிடைக்கும், அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கும், நம்மளும் ஹோலியா இருக்க முடியும்ன்ற ஒரு இதை வந்து தாந்தே கத்துக்கிறாரு இந்த எபிசோட்ல. Okay, so I hope you understood. Thank you for watching.